இங்க ஒருத்தனை ஒரு கார் இடிச்சிருது. அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அவன் கண் முழிச்சதுமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடக்க போற எல்லாமே எழுத்துக்களா அவனை சுத்தி தெரிய ஆரம்பிக்குது. உடனே அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. அங்க யாரும் இல்லைன்னு அவன் டாக்டர் தேடி நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க ரூமுக்கு போனா டாக்டர் அங்கே இருக்க மாட்டாங்க. அப்ப இங்க இருந்த ஸ்கார்ஃப் தொட்டதுமே அவனுக்கு ஒரு விஷுவல் தெரிய ஆரம்பிக்குது. அதுல அந்த டாக்டர் ரெட் கலர்ல ஒரு சிரிஞ்ச ஒரு பேஷண்ட்டுக்கு ஏத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேஷண்ட் பொறுமையா கண்ணை திறந்து பாக்குறான். அந்த டாக்டரை பார்த்ததுமே அவன் கண்ணுல மரண பயம் தெரியுது. பார்த்தா அந்த டாக்டர் அவனை பாய்சன் ஏத்தி கொண்டுகிட்டு இருக்காங்க. உடனே அந்த பேஷண்ட காப்பாத்தலான்னு ஸ்டாப்னு கத்துறான். அடுத்த செகண்டே அவன் அந்த ரூமுக்கு போயிடுறான். அது மட்டும் இல்லாம அவனை சுத்தி இருக்க எல்லாமே காத்துல ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. அவன் வேகமா போய் நீடில புடுங்கி விட்டுட்டு அந்த பேஷண்ட காப்பாத்திடுறான். அப்ப அவன் பேஷண்ட தொடரப்ப அவனுக்கு இன்னொரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதுல அந்த பேஷண்ட் ஒருத்தரை துரத்திட்டு போய் கொடூரமா கொலை பண்ணிருப்பான். அவரை கட்டி பிடிச்சிட்டு அந்த டாக்டர் பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவனுக்கு ஹஸ்பண்ட கொண்டவனை பழி வாங்குறதுக்காக தான் அந்த டாக்டர் இப்படி பண்றாங்கன்னு புரியுது. இப்போ உண்மை தெரிஞ்சதுமே தப்பான ஆளை காப்பாத்திட்டேன்னு அவன் அந்த பேஷண்ட சாக விட்டுறான்.